வணக்கம் நண்பர்களே, நான் உங்க ஹேம்னா. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேச போறோம். நம்ம எல்லாருடைய சமையலறையிலும் உணவு பழக்கத்திலும் முட்டைக்கு ஒரு தனி இடம் இருக்கு. ஆனா எல்லா முட்டைகளும் ஒண்ணுதானா? ஒரு சின்ன காடை முட்டைக்கும் நாம் அன்றாடம் பார்க்க பிராய்லர் கோழி முட்டைக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ரெண்டுல எது நம்ம உடம்புக்கு நல்லது, எதுல சத்துக்கள் அதிகம்? இந்த கேள்விகள் எல்லாம் உங்க மனசுலையும் வந்திருக்கும். இரு வகை முட்டைகளுக்கிடையே உள்ள முக்கிய வித்தியாசங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்களா? நம்மில பலர் பிராய்லர் கோழி முட்டையை தான் அதிகமாக பயன்படுத்துறோம். அது எளிதில் கிடைக்கிறது, விலையோ குறைவு. ஆனா சமீப காலமா காடை முட்டையின் நன்மைகள் பற்றி நிறைய பேசப்படுகிறது. அது அளவில் சிறியதா இருந்தாலும் அதன் மருத்துவ குணங்கள் பெரியது என்று சொல்லுகிறார்கள். இது உண்மையா அல்லது வெறும் கட்டுக்கதையா? இந்த வீடியோவில காடை முட்டை மற்றும் பிராய்லர் கோழி முட்டை ஆகிய இரண்டையும் பக்கத்தில் வைச்சு அதன் அளவு, சுவை, சத்துக்கள், விலை, மருத்துவ பயன்கள் என் எல்லா கோணங்களிலும் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். இந்த ஒப்பீடு என்பது ஒன்றை உயர்த்தி மற்றொன்றை தாழ்த்துவதற்காக அல்ல, மாறாக இரண்டுக்குமான உண்மையான வித்தியாசங்களை புரிந்துகிட்டு உங்களுடைய தேவைக்கும் உங்களுடைய உடல் நலத்துக்கும் எது சரியான தேர்வு என்பதை நீங்களே தீர்மானிக்க உதவுவதற்காக தான். இந்த வீடியோவின் முடிவில் முட்டையை பற்றிய உங்களுடைய பார்வை நிச்சயம் மாறும். வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை நாம் ஒன்னா சேர்ந்து தொடங்குவோம். முதல்ல நாம பார்க்க போறது அளவு. ஒரு கோழி முட்டை வைக்க இடச்சுல கிட்டத்தட்ட 4 அல்லது 5 காடை முட்டைகளை வச்சிடா. சுவையில காடை முட்டையோட மஞ்சள் கறி கோழி முட்டையை விட கொஞ்சம் ரிச்சாகவும் கிரீமியாகவும் இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இது ஆளுக்கு ஆள் மாறுபடும். மருத்துவ ரீதியா காடை முட்டையில இரும்பு சத்தம், வைட்டமின் பி ஜீத்தவம் கோழி முட்டையை விட பல மடங்கு அதிகமா இருக்கு. இது ஆஸ்துமாவுக்கு நல்லதுன்னு சொல்லாங்க. விலைன்னு பார்த்தா ஒரு டஜன் காடை முட்டைகளின் விலை ஒரு டஜன் கோழி முட்டைகளை விட பொதுவா கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இது கிடைப்பதும் அரிது. கோழி முட்டை சிலருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம். காடை முட்டையால ஒவ்வாமை ஏற்படுவது ரொம்பவே குறைவு. ஆனாலும் எதையும் அளவோடு சாப்பிடுவதுதான் பாதுகாப்பு. இப்போ நாம காடை முட்டை மற்றும் பிராய்லர் கோழி முட்டைக்குமான எல்லா வித்தியாசங்களையும் தெளிவா பார்த்திருக்கோம். அளவு, சுவை, சத்துக்கள், விலைன்னு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சாசு. பிராய்லர் கோழி முட்டை சுலபமா கிடைக்குது, விலை மலிவு, புரட்சத்துக்கான ஒரு நல்ல ஆதாரம். மறுபக்கம் காடை முட்டை அளவில் சிறியதா இருந்தாலும் இரும்பு சத்து, வைட்டமின் பி போன்ற குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்களை சிறந்து விளங்குது. குறிப்பா சுவாச பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது ஒரு நல்ல தேர்வாக இருக்கலாம். இறுதியா எது சிறந்ததுங்க கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கு. உங்களுடைய பட்ஜெட் என்ன? உங்களுடைய உடல்நல தேவை என்ன? உங்களுக்கு எது எளிதில் கிடைக்குது? இந்த கேள்வியில எல்லாம் உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. உதாரணமா, நீங்க உடல் பயிற்சி செஞ்சு நிறைய புரதச்சத்து தேவைப்படுபவரா இருந்தா பிராய்லர் கோழி முட்டை ஒரு நல்ல தேர்வா இருக்கலாம். இல்ல உங்க குழந்தைக்கு இரும்பு சத்து அதிகம் தேவைப்பட்டா காடை முட்டையை முயற்சி செய்து பார்க்கலாம். எந்த முட்டை உங்க தேவைக்கு சிறந்தது என்று தெரிஞ்சு கொண்டு ஆரோக்கியமான தேர்வை செய்யுங்க. இந்த ஒப்பீடு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். முட்டை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? நீங்க எந்த முட்டையை விரும்பி சாப்பிடுவீங்க? உங்க அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. மேலும் தகவலுக்கு கமெண்ட் செய்ய மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.